டி. அத்தை ரூமையே செட்டப்லாம் மாத்திட்டோமே. அதுல போட்டுக்க மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே. இனி கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா வருவாவல டி. இந்த ரூமை பாரு. அப்படி பில்லி சூடி வைக்கிற இடம் மாதிரியே இருக்கும் பாரு. நல்ல நேரம். அதுல என்னென்ன போட்டிருக்குன்னு நான் படிச்சேன். இல்லன்னா பியாய் வந்திருக்காது. நல்ல நேரம் படிச்ச பத்தியா. இப்பெல்லாம் வச்சிட்டு தான் அதை வர சொல்லிருக்கணும். நம்ம சும்மா சும்மா கூப்பிட்டோம் பத்தியா. ஆனா அது வரல. சரி டி ஆரம்பிப்போமா? சரி பூஜையை ஆரம்பிச்சிருவோமா? சரி டி. ஆனா உனக்கு கவனிச்சியா? வீடு கட்டி விளையாண்டோம், பியூட்டி பார்லர் வச்சு விளையாண்டோம். ஆனா இந்த விளையாட்டு நல்லா இருக்கு பத்தியா? ஆமா டி, நல்ல த்ரில்லிங்கா இருக்கு டி. ஆமா, நான் கண்டுபிடிச்சது எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். மண்ணாங்கட்டி, இந்த போல்ல என்ன போட்டுக்குன்னு கூட தெரியாம வச்சுக்கிட்டு பேய் வா வான்னு இப்படி வந்திருக்கோம். அதான் அது வரல. நான் தான் கரெக்டா படிச்சு பார்த்து எல்லாத்தையும் பண்ணுனேன். சரி சரி பூஜையை போடுவோம். நம்ம இது தினமும் விளையாடுவோம்னே. சரி, தினமும் ஒவ்வொரு பேயை வர வச்சு இந்த மாதிரி பண்ணுவோம். சரியா? சரி பூஜையை போடுறோமா? நான் சொல்ல நீ சொல்லு. இல்ல நான் சொல்ல நீ சொல்லு. நீ தப்பு தப்பா சொல்றட்டி. இங்க பாரு. வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளே, இப்ப கூப்பிடுவோமா? இங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா தைரியமா எங்க கிட்ட நீங்க பேசலாம். எங்களை பார்த்து உங்களுக்கு பயம்லாம் வேண்டாம். எங்களை பார்த்து பயப்படாம நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன சிம்டம்ஸை காட்டுங்க பாப்போம். என்னடி ஒரு சவுண்ட் வர மாட்டேங்குது? பயப்படாம உங்களுக்கு என்ன உதவினாலும் தயங்காம எங்க கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு யார்கிட்டயாவது பேசணும்னு சொல்லுங்க, நாங்க பேச வைக்கிறோம். தைரியமா வாங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க. எங்களை பார்த்து பயப்படலாம் வேண்டாம். நீங்க தைரியமா வாங்க. நீங்க இங்க இருக்கீங்கங்களுக்கு அடையாளமா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க யாரு? எந்த சிம்டம்ஸும் வரல. ஒருவேளை பூஜை பத்தாதோ தெரியலையே. சரி மறுபடி போடுமா பூஜை? சரி. வான மண்டலங்களில் உலாவிக் கொண்டிருக்கும் பொல்லாத ஆவிகளே, ஒருவேளை இந்த போர்டுக்கு மேல நம்ம கைய வைக்கணும்னு நினைக்க மாட்டே. ஓ அப்படியா? இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருந்தீங்கன்னா தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம். நீங்க இருக்கேன்னு சின்ன சிம்டம்ஸ் மட்டும் எங்களுக்கு காட்டினா போதும். நீங்க யாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பயமா இருந்தா நான் இந்த போர்டுல ஒவ்வொரு லெட்டருக்கு மேலயே கைய வைக்க. அந்த லெட்டர் தான் உங்க பேர் ஆரம்பிக்குன்னா ஏதாவது அடையாளத்தை கொடுங்க. ஓகே? என்னட்டி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது பேயி. இந்த புக்ல போட்டுக்கிறது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம். அது சரி, இந்த புக் எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? செட்டப்லாம் மாத்தனேனா அந்த பழைய வீட்டு ஸ்டோர் ரூமுக்கு போனேன். அங்கதான் இந்த புக்கு கடந்துச்சு. பழைய வீட்டு ஸ்டோர் ரூம் இல்லையா? ஆமா, புக்கோட புக்கா கடந்துச்சு. சமையல் புக்கு கூட கடந்துச்சு. இத கூப்பிட்டா கண்டிப்பா பேய் வரும்லாட்டி. கண்டிப்பா பேய் வரும் தெரியுமா? பாப்போமே ஒரு பேயாவது வருதானே. ஆனா அது நம்மள பார்த்து பயப்படுதுன்னு நினைக்க மாட்டே. என்ன சொல்ற? ஆமா, அதுக்கு நம்ம கிட்ட வரதுக்கு பயம் நினைக்க. இல்லனா இன்னத்துக்கு வந்திருக்காதே. சரி மந்திரத்தை போடும். கற்கள் விட்டாச்சு. இந்த ரெண்டு பைவளையும் எங்க போனாலுவ எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேனே. அவ அபியனா இங்கதான் நின்னுட்டு இருக்கான்னு சொன்னா. அவ ஏலித மொட்டை மாடிக்கு ஏதோ போர்டு தூக்கிட்டு போனாலுவன்னு சொன்னா. மொட்டை மாடியில பார்த்துட்டு வந்துட்டேனே, காணுமே. என்னமா? என்ன கற்களோட வெளியில வந்து நின்னுட்டு இருக்கியா? இல்ல இவன் ரெண்டு எங்கல போனாலுவ? யார் ரெண்டு பேரும்? ஒண்ணு நீ கட்டிக்கிட்டது, ஒண்ணு நீ பெத்தது. அந்த ரெண்டு எங்கல போச்சது? ஏமா மொட்டை மாடிக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனா பாத்துக்க. மொட்டை மாடிக்கு போனாளா? ஆமா, கையில ஏதோ போட தூக்கிட்டு போனா. நானே சே அங்கதான் இருக்கோம்னு சொன்னா. அங்கதான் போய் இப்ப வேற எங்க போவா? இதை தாண்டி இங்க போக முடியாது. பயப்படாதீங்க. அது சதம்ல இதை தாண்டி போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். பயவலி தான் பூச்சி பட்டதுன்னு கடிச்சிடப்படாதுல, அதான் பயமா இருக்கு. இல்லம்மா, மருந்துக்கு அடிச்சாச்சு. பாம்புக்கு ஒண்ணும் வராது. இசையை நம்பி அப்படியே அலைய விட முடியுமா? இஷ்டத்துக்கு எங்கேயாவது ஓடுவா. அதான் மருந்துக்கு அடிச்சு போட்டோமா, ஒரு விஷ பூச்சும் வராது. சரி, நான் மொட்டை மாடியில போய் பாத்துட்டு வரேன். ஏமா இந்த மொட்டை மாடி இல்ல, அப்பா அந்த மொட்டை மாடி லைட் எது பாருங்க. ஆமா, எதுக்கு சோப்புல லைட் போட்டுருக்காளுங்க? சோப்புல லைட் போட்டுருக்காளா? இதுக்குதான் துருவுல கிடந்த பல்ப கலத்திருக்கா. துருவுல கிடந்த பல்ப கலத்தினாளா? ஆமா, எதுக்கோ கலத்திட்டு இருந்தா. எதுக்குன்னு கேட்டேன். வேணும்னா கலத்திட்டு போனா. ஆனா எரியுதுல. எங்க இருந்து அப்படி கூட்டிட்டு வந்த? சரிம்மா, அங்கதான் நின்று விளையாண்டுட்டு இருப்பா. போங்க.
சமையல்லாம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டாவனா போய் தூங்கிடலாம். தோட்டக்காட்டுல மட்டும் சீக்கிரம் தூக்கம் வருது. ஆனா ஒண்ணுப்பா, இந்த வீட்டுல இப்ப எல்லாரும் 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுறாங்கப்பா. அது ஒண்ணுதான் எனக்கு இங்க நிம்மதி. அங்க என்னன்னா பையவழியில் ஒண்ணு 1 மணிக்கு வரும், ஒண்ணு 3 மணிக்கு வரும். கதவை திறந்தே என் தூக்கம் போச்சுது. ஆனா தோட்டத்து வீட்டுல அப்படி இல்ல, எல்லாம் 8 மணி ஆனா போதும், அப்படி இழுத்து மூடிட்டு தூங்கிடுறாங்க. ஜாலியா இருக்குப்பா. அபியக்கா, அபியக்கா, சரி நீ சாப்பாடுலாம் எடுத்து வை. இசைய காணோம், போய் கூட்டிட்டு வரேன்ட்டு போனாவ. இசைப்பவையில ஏதோ தட்டுக்கிட்டுலாம் பறக்கிட்டு பூவெல்லாம் பறக்கிட்டு மொட்டை மாடிக்கெல்லாம் போனா. பூவை பறக்கிட்டு மொட்டை மாடிக்கு போனாளா? பூவெல்லாம் பறக்கிட்டு மொட்டை மாடிக்கெல்லாம் போனா. அவ என்னன்னா தோட முழுக்க தேடிட்டு கிடக்காவ. நான் போய் சொல்லிட்டு வரேன். அவள மொட்டை மாடிக்கு 6 மணிக்கெல்லாம் போயிட்டாளே. சரி நீ சாப்பாடு பூரா எடுத்து முத்தத்துல கொண்டு வச்சிரு, நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். சரி, நான் முத்தத்துல எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வச்சுட்டு வரேன். கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வரைக்கும் வச்சுட்டேன். அப்பளத்தை பார்த்தா மட்டும் அந்த ராணி இசையும் சோத்திலேயே கை வைக்காளுவேன். சரி, நான் முத்தத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வைக்க. அப்புறம் கணக்கு பிள்ளையும் வந்திருக்காரு, அவருக்கும் சாப்பாடு எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் எடுத்துக்கொண்டு வச்சிரு. சரி. கணக்கு பிள்ளை வந்திருக்காரா? நாட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு வைக்கணுமே. கிச்சல தான் அவியக்கா இருக்காவ. இல்ல, அபிய நீ அண்ணனை தேடி போயாச்சு. அண்ணனை தேடி போனா அண்ணன் இசைய தேடி போயாச்சு. இசை எங்க கண்ண மொட்டை மாடியில இருக்கா. அப்ப இந்த பயிரில் மொட்டை மாடில தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாரும் தேடி போயிருக்கிய. மொட்டை மாடிக்கு தான் போனால, ஆனா மொட்டை மாடில எங்க இருக்காலும் தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் மொட்டை மாடிக்கு போகல. ஏங்க அவ்வளவு பேசுங்க மொட்டை மாடி? அந்த காலத்து உள்ளது, பல காலத்து உள்ளது. பல காலத்து பொருட்கள் இன்னும் அப்படியே கிடக்குன்னா பாத்துக்கோங்க. நல்லா இருக்குதோ? நீ எல்லாம் போனா பயந்து அடிச்சு ஓடிடுற. அப்படி பிஐ பொங்கல மாதிரியே இருக்கும். வாய மூடுங்க, நான் போவே இல்ல. போவதுக்கு முன்னாடி பிஐ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சப்பா ஆள பரால. பிஐ பொங்கல மாதிரி தானே இருக்குன்னு சொன்னேன், பிஐ கிடக்கு நான் சொல்லலையே. ஆசையா இருந்தது இந்த பையலில் ஒயாம மொட்டை மாடிக்கு போதே நம்மள போகணும்னு நினைச்சேன். இனி போவேன். அது மொட்டை மாடி இல்லையே. மொட்டை மாடி இல்லையா? அப்ப இந்த ராணி பையல் அப்படிதானே சொல்லிட்டு போச்சுது. அது பால் அடிச்சு தோட்டத்து வீடு. அதுல ஆட்கள் போய் 25-30 வருஷம் இருக்கும். 30 வருஷமா? இதெல்லாம் தெரிஞ்ச அந்த இசைப்பவள உள்ள போயிருக்காத. அது இந்த பழைய பொருள், ஃபேக்டரிக்குள்ள பொருள், அது இதுன்னு கிடக்கும். அது பழைய பொருளா கிடக்கும். அங்க ஏதோ விளையாட போயிருப்பாங்க. இல்லையே, தொழில கிடக்க லைட்டு ஏதோ போர்டுக்குலாம் தூக்கிட்டு போனாலும்ல. ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாங்களா இருக்கும். ஐயோ அத்தை விடுடி, கொஞ்ச நாள் வந்தேன். 8 மணிக்கு பறவை கொஞ்சிக்கலாம். ஆனா ஒண்ணுடி, இங்க 8 மணிக்கே தூங்குறோம். ஐத்தத்துல கலப்பாத. அங்க என்னடா வேலை வேலைன்னு போயிட்டு நைட்டு 1 மணிக்கு வருவேன். அப்போ கூட தனி ரூம். இங்க 8 மணிக்கே தூங்க போறோம். ஆனா எல்லாரும் ஒரே ஹால்ல தான் தூங்கணும். எல்லாம் நம்ம கையிலே இருக்குது. அம்மா கையில தாண்டி இருக்கு. வா, தொழு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. கொன்னுருவேன் சொல்லிட்டேன். ஒரு சொல்லடி நல்லா இருக்குடி. வாங்க போவோம். அவஸ்தையே கிடையாது. போங்க. அடி நான் புருஷன். போங்க, எனக்கு வேலை கிடக்கு. அடி நான் புருஷன். ஊரறிய உலகறிய உன் கட்ட தாலி கட்டியிருக்காண்டி. நான் கூப்பிட்டேன் என்னமோ நினைக்க. ஐயோ, எனக்கு 1000 வேலை இருக்கு. நீங்க போங்க. எனக்கு இப்ப இது மட்டும் 2 வேலை. போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. வாயை பத்தி தூக்கிட்டு போயிடலாம் பாத்துக்க. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? இருந்துச்சு. அன்னைக்கு என்கிட்ட கோபப்பட்டீங்களா, அதுக்கு முந்தின நாள் வரைக்கும். வாங்கிட்டு பேச்சு வார்த்தை வைக்க கூடாது. இரு, வாயை பத்தி தூக்கிட்டு போறேன். நான் கத்துவேன். நீ கத்துனாலும் விட போறது இல்ல. வாயை பத்தி தான் தூக்கிட்டு போறேன். பாத்துக்கிட்டாரு. அப்பா எல்லாரும் 8 மணிக்கு பிறகு தூங்க போவாங்க. அதுக்குள்ள பேசிட்டு வந்துடலாம். ஓகே, 8 மணிக்கு தான் நம்ம வீட்டுல பெல் அடிப்பாங்க. அதுக்குள்ள எங்க இருக்கோமோ எல்லாரும் வந்து ஆஜராகணும். நம்ம 8 மணிக்கு முன்னாடி வந்துடலாண்டி. 5 நிமிஷம் லேட் ஆனாலும் அவ வலை வீசி தேடி வந்துருவாங்க. என்ன அசிங்கப்படுத்தாதீங்க சொல்லிட்ட. போங்க. அடி என் பொண்டாட்டி. என்ன சத்தம்? எனக்கு பயமா இருக்குங்க. இது என்ன சத்தம்? எவ்வளவு பூந்த மாதிரி இருக்குது. நீ இதுல இரு, நான் வரேன். எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு பயமா இருக்கு. யாரோ ஓடுன மாதிரி இருக்குங்க. நம்ம வீட்டுல யாரும் போடலையே. சரி, சீக்கிரமா. இசை நீதானே? லூசாட்டி நீ. நானே ஓரமா செஞ்சிட்டு இருக்கேன். உட்கார்ந்துட்டே இருக்கேன்.
வந்து இந்த சோப்புல லைட்டை காட்டும் போது யாரும் பார்க்கவே இல்ல. நான் உள்ள வரும்போது உங்க அக்கா பார்க்கவே இல்ல. பார்க்கல, யாருமே பார்க்கல டி. சே யாருமே பார்க்கல. என்னடி பண்ணிட்டு இருக்கிய? இதுக்குதான் தோலுல இருந்து லைட்டை காத்திருக்க நீ லூசு முத்தமே. யாருமே பார்க்கலன்னு சொன்னா எத்தே நாங்க ஆவி கிட்ட பேச போறோம். ஆவி கிட்ட பேச போறீங்களா? அதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடு. உங்களுக்கு யார்கிட்டயாவது பேசணுமா? ஆமாடி, எங்க பாட்டி கிட்ட பேசணும். உங்க பாட்டி கிட்ட என்ன பேச போறியா? பாக்கியவதின்னு எனக்கு பேர் வச்சியன்னு கேட்கணும் பாத்துக்க. எத்தே உன்னெல்லாம் வச்சு நேக்கு நாளைக்கு என் தலையில எழுதி இருக்கு பாத்தியா? இந்த தொலைப்பைய ஊர்ல மட்ட பிள்ளைலாம் விட்டுட்டு ஒன்ன கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு. அதான் என் பாட்டி எதுக்கு இந்த பேர் வச்சான்னு கேட்கணும் பாத்துக்க. எத்தே டாக்டர் படிச்சது, இன்ஜினியரிங் படிச்சது, வக்கீலுக்கு படிச்சது, ஏன் கலெக்டருக்கு படிச்சது கூட இந்த தொலைப்பைக்கு தேடி தேடி வந்தது. எடுத்து பார்க்க மாட்டேன்ட்டானே. அப்படியாத்தே இந்த பைய கூட படிச்ச ஒரு புள்ள அது அப்பா அம்மாவோட வந்து மாப்பிள்ளை கட்டிச்சுது. பையன் ஓடட்டு எடுத்து விட்டானே. எதுக்கு? வேற எதுக்கு? உன்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறதுக்கு தான். ததறிக்க ஓட போறோம் பாத்துட்டே. என்னடி நோத்து? அம்மா அந்த ரூம் புள்ள என்னடி கிறுக்கி வச்சிருக்க? கிறுக்கி வச்சிருக்காமா? அது புள்ள சாத்தான் சிம்பிள். சாத்தான் சிம்பிளா? ஆமா, இதெல்லாம் அங்கங்க ஒட்டி வச்சு பூஜை பண்ணா நம்ம யாரை கூப்பிடுறோமோ அவங்க இறங்கி வருவாங்க. இல்ல தெரியாம கேட்க இப்பெல்லாம் பண்ண சொல்லி உன் மூளை துருதுருன்னு வருமோடி. என்னங்க? அது எப்படி பேய் வரும்? வரும், கண்டிப்பா வரும். இப்ப கூட வந்துச்சு மாமா. வந்துச்சு. இந்த பேவலில சொன்னா உண்மையா இருக்குமே. நான் வேற வந்து சிக்கிட்டேனே. பேய் பேய் வருது. நம்பலல? இப்ப பாருங்க. இசை. வானதி வானதி. என்னடி? அத சொன்னோம்ல. இவளை இதுதான் பாட்டுகளோட தெரிஞ்சாக வந்திருக்கவே கூடாது. வராது பைய கூட வர வச்சிருப்பாளுங்க. இப்ப பயப்படுறது வெளியில தெரியாம பாக்கணும். எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. என்னடி சவுண்ட் கேட்டுச்சு? அதான் கூப்பிட்டோம்ல. வானதி வானதி. ஏமா அது கிங்ஸ் வேலையா இருக்கும், இல்ல கவின் வேலையா இருக்கும். சும்மா இருங்க. கிங்ஸ் ஒண்ணு வீட்ல இல்லையே. எனக்கு பிஸ்கட் சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு வெளியில போனாவல. வந்திருப்பானா இருக்கும். இல்ல, அவளுக்காக தான் உங்க அண்ணன் வெளியில காத்துக்கிட்டு இருக்காவ. நான் இப்ப கூட பாத்துட்டு வந்தேனே. அட பாவிகளா, சும்மாவே இருந்தது ஒரு குத்தமா. என்னடி வேலை பார்த்து வச்சிருக்கிய? சும்மா வேகம் கிடையாது, பிசாசம் கிடையாது. இங்க ஏதாவது வேண்டாம் வேலை பார்த்துட்டு கிடக்காது. அதுல தூக்கி தூர போடுங்க. இசுக்கு படிச்சிருவோம். இசுக்கா வாடி, நமக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க வானதி வந்திருக்காங்கங்க. ஏன் அங்க அக்காவா? ஆவி. சரி, உங்க அக்காவுக்கு ஏதாச்சும் சாப்பாடு பாடு வேணா போட்டு எடுத்து அனுப்பு. நேரம் ஆகுதுல்ல. உங்களுக்கு பயம் இல்ல? கொண்டே போட்டு தூக்கி எல்லாத்தையும் வச்சுட்டு வா. நிஜமாவே சவுண்ட் கேட்டதா? ஐயா அண்ணி அப்படிலாம் கிடையாது. இது பழைய காலத்து வீடு, நிறைய பொருள் கிடக்கு, அதனால அப்படி சத்தம் கேட்டிருக்கோம். இல்ல எல்லாம் அப்படினால இப்படி எல்லாம் சவுண்ட் கேட்கும். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இல்ல, வானதி வந்திருக்காங்க. நாங்க தான் அவளை கூப்பிட்டோம். யாருக்கு இந்த வானதி? இந்த தோட்டத்துல தான் வேலை பார்த்தாவனா, அப்படி செத்துட்டாவனா. பேச செஞ்சுட்டியா? ஆமா, அவளுக்கு ஒன்னும் நிறைவேறாத ஆசைலாம் ஒண்ணுமே கிடையாதான். இந்த தோட்டத்திலே வாழ்ந்தவனா இந்த தோட்டத்திலே செத்துட்டாவனா. அவளுக்கு கொஞ்சம் நல்ல சோறு படையல் எல்லாம் வேணுமா. லாட்ட பாரு, எந்திச்சு வாங்க. இப்ப பாருங்க, இசே அவளுக்கு தெரிஞ்ச யாரையோ கூப்பிட்டுருக்கா. அவிய மட்டும் வந்துட்டா நீங்க நம்புவீங்களா? ஓலட்டு பொண்ணு அடிக்க போறேன். நேரம் ஆகுது, வச்சுட்டு வா, சாப்பிட்டு தூங்கணும். இல்லங்க, இது அரைங்குறையமா வச்சா அவ்வளவுதான். நைட் வந்து பேய் அடிச்சிரும். விளையாடாத, தொலைச்சு வச்சுட்டு வா. பையவளி என்ன விளையாட்டு வந்திருக்காள்வா? இல்ல, நானும் கேட்டேன், அது வந்தது. நீங்க நம்புங்க, நிஜமாவே இசை அவளுக்கு ரொம்ப வேண்டியவங்களை கூப்பிட்டுருக்கா. சில மர்மங்கள் தெரியணும்ல, அதுக்காக. பாரு, ஒழுங்க சாப்பிட்டு தூங்கு. வா இசைத்தம்மா, வா. ஏமா நீங்க ராணி கூட்டு போங்க, நான் இசை தூக்கிட்டு வரேன். இசை வா. நான் வர மாட்டேன். அரைங்குறையமா விட்டுட்டு வரக்கூடாது. அப்புறம் அவங்க எங்க போவாங்க? நாங்க வேற பாதையில கூப்பிட்டுட்டோம். இசை நீ சாப்பிடணும், சாப்பிட்டு தூங்கணும். இங்க வா, நீ மாமா கிட்ட வா. எந்திச்சு வாடி. அத்தை, நாங்க அரைங்குறையமா கூட்டு வச்சிருக்கோமே, நீ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. எங்க நிஜமாவே சொல்றேன், பாதி கூப்பிட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் கூப்பிடணும். உத வாங்க போற நைட்டு போல அம்மா அப்பான்னு கத்து, அதுக்கப்புறம் தான் இருக்கு. கத்துனாலும் போக முடியாது. உங்க அம்மா போய் ஓரட்ட அடிச்சு விட பாத்துக்க.
அவ சொல்லிதான் விட்டுருக்காங்க சேட்டை ரொம்ப பண்ணுவானே. அவி அம்மாப்பா பைய உள்ள அங்க செட்டில் ஆயிட்டா நிம்மதியா இருக்கலாம்னு இருக்கான்னு நினைக்கிறேன். இது நம்மள படுத்துற பாடு. உங்க அம்மா எப்படி சொன்னா பத்தியல? அதுதான் சொன்னேன் வா. நான் வர மாட்டேன், அது பாதியில நிக்குது. போத்த கலப்பாத வா. இப்ப என்னடி பண்ண? நம்ம தான் எழுப்பி விட்டுட்டோமே, என்ன பண்ண இசை தெரியல. சரி அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவோம், நாளைக்கு வருவோம். அது வந்துட்டுனா இசை தங்கம் நீ வா மாமா கிட்ட. என்னடி சத்தம்? ஏலே அவ ராணி இசை பார்த்துக்க வேலைய வந்து பாரு. தோர என்ன என்ன இசை தூக்கிட்டு வா, சாப்பாடு கொடுக்கணும். என்ன போ, அந்த சாம் சாப்பிட கூப்பிடாம பாரு போ. நீங்களே போங்க நான் வரேன். தங்கப்புல வா சாப்பிட்டு தூங்கணும் ஓடியா. இசை இப்ப என்ன பண்ண? எல்லாரும் விட்டுட்டு மேல வந்தாவ. ஆமா எங்க அப்பா குதிரைக்குள்ள என்ன மாதிரி இங்க பண்ணிருக்க செட்டப் தான் எங்களை காட்டி கொடுத்துச்சு. ஒழுங்கா வாங்க கீழே. இல்லையே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுதே. இந்த பிள்ளைங்க உட்கார்ந்துக்கத பார்த்தாலும் சந்தேகமா இருக்குது. இன்னைக்கு நான் தூங்கின மாதிரிதான். அவங்கள கெட்டி அணைச்சிட்டு தூங்கிட வேண்டியதா. அம்மா இசை தங்கம் நீ மாமா கிட்ட வரப்போறியா இல்லையா? வந்துட்டேன் மாமா. ராணி நான் போ, நம்ம உனக்கு கூட கூப்பிடுதாங்களா போ. இசை என்ன தெரியலட்டி, பாதியா எழுப்பி விட்டுட்டான். இன்னைக்கு அது என்ன ஆட்டம் காண போதோ தெரியல. இன்னைக்கு செம ஆட்டம் இருக்குது. அத்தி பாதியில எழுப்பிட்டு போக கூடாதுன்னு அதுல போட்டிருக்குல்ல. ஆமாட்டி என்ன அத்தியில ரெண்டு பெருசா ஏதோ டிஸ்கஸ் பண்ணத பார்த்தா பெருசா பண்ணி வச்சிருப்பாளோ போலக்க. இசை நீ வா மாமா கிட்ட. சரிட்டி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வா. சரி நம்மளால பார்க்க போலான்னு பார்த்தா 6 மணி ஆயிட்டுனா வீட்டை விட்டு வெளியிலேயே விட மாட்டாங்க. என்ன பண்ண? அவளையாவது இங்க கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா என்ன சொல்லி கூப்பிட்டு வரணும்னு தெரியல. அண்ணே கிச்சன்ல இருந்து இப்பதான் எல்லாரும் வெளில போனாங்க. கிச்சன்ல ஏன் ஊட்டுற சத்தம் கேக்குது? என்ன சத்தம்? எம்மா எம்மா அம்மா எங்க போனாரா? எம்மா எம்மா அண்ணன் பார்த்தத ஒரு நாள் உருட்ட மாட்டாங்களே. எம்மா அத்தி எங்க பார்த்தாலும் குத்திருட்டா இருக்குதே. பியாத்தி எடுக்க சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்க மாதிரி அத்தி பேருக்கு எங்க பார்த்தாலும் பியாய் சவுண்டா கேக்குதே. உண்மையிலே கல்லறையில் இருக்கிறத எழுப்பியிருப்பாளோ? இன்னமும் அரைங்குறையமா விட்டுட்டோம் நடுவில் முழுசா செய்யற வரைக்கும் விட்டுருக்கலாமோ? எனக்கு எங்க பார்த்தாலும் பியாய் நிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த மனுஷன வர காணல, மற்ற நேரம் நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு அலையும். அநியாயத்துக்கு இந்த ரேச்சலுக்கு பியாதி எடுக்கிறதுக்கு தோட்டத்துக்கு எங்களை அனுப்பி வச்சுட்டா. எனக்கு என்ன எங்க பார்த்தாலும் பியாய் நின்ன மாதிரியே இருக்குது. 6 மணிக்கு அப்புறம் வெளியில தலை காட்ட முடியல. எங்க பார்த்தாலும் ஒரே சவுண்டு வேற. படுத்த கூட நிமிட தூக்கம் ஓட்டல. அம்மா எல்லாரும் எங்க போனாலுவே ஏக்கா பெரியக்கா அத்தி பெரியக்கா அப்பமே துண்டு தூக்கிட்டு அடைஞ்சவள ஆளை காணுமே. எடுக்க கல்லறையில தூங்கிட்டு இருந்த தட்டி எழுப்பிட்டாருல படுபாவி பக்க. கிங்ஸ் நீங்க விளையாண்டுட்டு இருப்பான். அவனை பார்த்தா கொஞ்சம் தைரியமா இருக்குன்னு பார்த்தா அவன் இப்பதான் பிஸ்கட் வாங்க போனேன் ஜாக்கெட் வாங்க போறேன்னு போயிட்டானே. இளைச்சாரனே இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதான பார்த்தேன் இந்த மனுஷன் என்ன விட்டு எங்க போவோன்னு. புள்ளல வீட்டுல கிள துள்ளி குதிச்சானா. 60 வயசு ஆகல, ரொம்ப பேசாதேனா. சாரனுக்கு தம்பி வேணுமா, ரொம்ப அடம் முடிக்கான். அங்க ஒரு பேய்க்கும் ஹஸ்பண்ட் வேணுமா, போறீங்களா? ஏய்யா ஆமா மாத்த சட்டமா, அதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணுமா. என்ன உளறிக்கிட்டு இருக்க? உங்க செல்ல மர்மவ மெனக்கட்டு கூட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு. நீ அவ பார்த்த பார்வதா? அந்த உள்ள வேற சும்மா கிடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. அது பச்சை பிள்ளை, அது ஏதாவது ஒண்ணு பண்ணும். பச்சை பிள்ளை வேலை பார்க்கணும். எங்க கல்லறையில இருக்க பேய தட்டி எழுப்பியிருக்காங்க.
கல்ல இருக்க பைய தட்டி எழுப்பியிருக்காளா? அப்பல தொழுல இருந்து லைட் எல்லாம் கலச்சிட்டு போனான்னு சொன்னீங்களே, தொலை சொன்னா பைய உள்ள பியாய வர வைக்கிறதுக்கு அந்த ரூம் ரெடி பண்ணதுக்கு தான் தொழுல கிடக்க லைட்டை கலச்சிட்டு போயிருக்கா. சொப்ப கண்ணை கட்டுதே. இப்ப இவளுக்கு சாட்டர் அழுக்கு நாள் அதிகமா போகுதே. மருமவ மருமோத ஆனா பச்சை பிள்ளை விட்டுரு. எதை வேணா விட்டுற. பியாய தட்டி எழுப்பியிருக்கா, என்ன விட சொல்லுதில? பியாயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது ஏதாவது கிச்சன்ல ஏதாவது ஒட்டுவாங்களா இருக்கும். கொன்னுவேன். நம்ம வீட்ல கண்ணாடி கிளாஸே கிடையாதுங்க. என்னடி சொல்ற? இது ஏதோ பழங்காலத்து கண்ணாடி பொருள் மாதிரி லக சவுண்ட் கேக்குது. அவன் தோற மெடிசன் கூட ஏதாவது இருக்க போகுது. அவனே அந்த சவுண்ட் எங்கடா தேடி கண்டுபிடிக்க போயிருக்கான். என்னடி சொல்ற? இந்த சவுண்ட் ரொம்ப நேரமா இருக்குங்க. அவன் எங்க இருந்து வருதுன்னு செக் பண்ண போயிருக்கான். சரி இடு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் பியா என்ன பயமே வர மாட்டேங்க. எப்படி நமக்கு மட்டும் ஏன் பயம் வருது? தரலி, நான் போக மாட்டேன். என்ன தூக்கிட்டு போங்க. தூக்கிட்டு போற பிரச்சனை இல்ல. அப்புறம் சாரும் தம்பி கேப்பான், பரவாயில்லையா? மனுஷன பாரு மனுஷன. நானே பியாயின்னு பயந்து போயிருக்கேன். புள்ளில ஆசைதான் நிறைவேற்றணும், பாத்துக்க. கொல்ல பண்றேன். எனக்கு உங்க தொலைவே தேவையில்லை. நான் ஈல்கிட்ட போறேன். கேட்டி சொன்னா கேளு. கொன்னுறேன். ஐ லவ் யூ டி. நமக்கு ஏத்த மாதிரி தான் தோட்டம் தருன்னு இருக்கு பாத்தியா? ஓத்த கிளப்பிட கூடாது. ஏண்டி லவ் பண்ணதானடி கூப்பிட்ட? வயசு என்னாவது? எத்தனை வயசானே? என் பொண்டாட்டி தானடி. நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன். புருஷன் லவ் பண்ண கூப்பிட்டா வரணும். முடியாது. இது அந்த வயலுக்கு உரம் மூடலாம் வச்சிருந்தாங்கல்ல, அங்க இருந்து வருது நினைக்க. இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். இது சரிப்படாது. நான் இருக்கட்டும் அவிக்கிட்டையும் போறேன். யாரு? யாரு? தோட்டத்துக்கு இன்னும் போந்துட்டானா? இல்ல தொல சாரான். ஆமா, இவங்க எங்க போனானுவ? இல்ல ஜானி, ஒரு பேருளையும் காணோம். எனக்கு பேயின்னு சொன்னாலே பயமா இருக்கும். எனக்கு என்னமோ பேச்சோம்னா கெட்ட மாதிரி இருக்குது. பார்க்கதான் பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது. சின்ன வீடுதான். ஆனா இந்த சின்ன வீட்டுக்குள்ள என்ன பயமா இருக்குது. அங்க கூட எனக்கு பயமா இல்ல, இங்க ரொம்ப பயமா இருக்குது. பின்னாடியே எலி என்ன தொத்திக்கிட்டு வந்தது. இப்ப அந்த மனுஷனை வேற காணும். கடவுளே 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 எப்படியாவது சீக்கிரம் விடிஞ்சிடட்டும். கடவுளே 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 சீக்கிரம் விடிஞ்சிடட்டும். பகலெல்லாம் இங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 6 மணி ஆனா போதும். மனசுல அந்த முடியல. ஊர்ல மட்டும் பேயெல்லாம் தட்டி எழுப்பி விட்டுட்டு அவ பாட்டுக்கு நிம்மதியா தூங்க போயிட்டா. இவங்க வேற அவளை தூங்க வைக்க போறேன்னு போயிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பயத்துல என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. இருங்க, ராணிக்கு இசைக்கு காலையில வேலையை கொடுத்துடணும். சும்மா இருக்க போய் தானே ஊர்ல மட்டும் பேயெல்லாம் தட்டி எழுப்புனிய. எனக்கு இப்ப எங்க பார்த்தாலும் பேய் சவுண்டு கேக்குது. விளையாடுறதுக்கு விளையாட்டே இல்லைன்னு பேய தட்டி விளையாட்டு விளையாண்டுருக்காள்வ. கண்ணு கட்டுதே. கடவுளே கடவுளே சீக்கிரம் விடிஞ்சிடணும். ஐயோ, இப்ப பார்த்து இந்த வீட்டுல ஒருத்தரையும் காணுவேன். அவ்வளவு பெரிய வீட்டுல கூட அங்கங்க சத்தம் கொடுத்து அவ்வளவு ஓடி வரவ. இத்தனையோண்டு வீட்டுல சத்தம் கொடுத்தாலும் ஒரு பகுதியில சத்தம் கொடுக்க மாட்டேங்குது. இன்னொன்னு, இந்த வீட்டுல லைட்டா கத்துனா கூட அது நான் பயத்துல என்னலாமோ பண்ணுதானே. அந்த வீட்டுல கூட எல்லாரும் கண்ணு கெட்ட தூரத்துல காது இட்ட தூரத்துல இருந்தாவ. இது சின்ன வீடு தானே, நம்ம கூட்டம் யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. உசுரே போகுது, உசுரே போகுது, உசுரே போகுது. அதட்டடி இது கையில. அத்தா, கண் திறந்து பாரத்தா. அம்மா வீட்டுல என்ன ஒருத்தரையும் காணோம். அவியக்கா சவுண்டு வரியே கேக்குதே. தீயல் சவுண்டு வரியே கேக்குதே. நான் இயலேதான், நான் அபிதான். அம்மா, பேய் சவுண்டா கேக்குதே. எப்படி எல்லாம் நம்ம விட்டு ராணி இதையும் பார்த்த பாரு. ஊர்ல விட்டு பேயெல்லாம் தட்டி எழுப்பி விட்டுட்டு நிம்மதியா தூங்க போயிட்டாளுவ. உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா? சவுண்டு கேக்குதாவா? பேய் சவுண்டு கேக்குது. அப்பா, ஏலே ஏலே அபி
பயவழியில் பண்ணிருக்க வேலையை பாத்தியா அத்தை? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஆமா, நான் ரொம்ப மூடா இருக்கேன் பாரு அத்தை. உங்க மாமா ரொமான்ஸோட வந்தவ, நான் பேய் பயத்துல வாடி வந்துட்டேன் தெரியுமா? அத்தை, உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சா அத்தை? கேட்டுச்சாவா? என்ன சவுண்ட் கேட்க தெரியுமா? கேட்டுச்சா? கேட்டுச்சாவா? ஆமா, உங்க பெரிய தேங்க அப்பாடே, பெரிய கவும் பயந்துதான் வரவன். எங்க நான் மட்டும் தான் பயந்தனும் நினைச்சு பயந்துட்டேன் பாத்துக்க. அம்மா, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? காப்பாத்த முடியாம வந்துக்கிட்டு நீ ஏக்கனமா பேசிக்கிட்டு இருக்க. மாமியார் மருமக தாண்டி போச்சு சொல்லிட்டேன். அத்திட்டியாய் நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுரு போலக்க அத்தை. இல்ல, நேத்துல இந்த சவுண்ட் கேட்கலையே. எப்படி கேட்கும்? இன்னைக்கு தானே தட்டி எழுப்பியிருக்காளுவ. தட்டி எழுப்பினாலுவலா மந்திரத்தை அரைங்குறைமா விட்டுருக்காளுங்க. இன்னைக்கு என்னென்ன ஆட்டம்லாம் காண போதோ தெரியலையே. அத்தி அரைங்குறைமா விட்டுருக்காளுவலா. நாம ஏன் ஒண்ணு பண்ணக்கூடாது? என்னக்கோ மிச்ச மந்திரம் என்னன்னு கேட்டு நம்ம என்ன முடிச்சு வச்சிருவோமா? ரொம்ப பயமா இருக்கு பாத்துக்க. உங்க அத்தனை துணைக்கு கூப்பிடுற, இந்த வயசுல உனக்கு துணை கேக்குதான்னு கேட்க இந்த பேயால நான் ரொம்ப அசிங்கப்படுறப்ப இருக்கு. நாம ஏன் மிச்ச மந்திரத்தை சொல்லி முடிச்சு வைக்க கூடாது? அது அவளுக்கு தானே தெரியும். அதை இழுத்து முடித்து தூங்கிட்டாளுவல. தூங்க வைக்கிறதுக்குனே நம்ம பெத்து வச்சிருக்கோம் பாருங்க. தாராட்டி சீராட்டி தூங்க வச்சுட்டாளுங்க. அவளும் தூங்கிட்டாளுங்க. எழுப்பி விட்ட போய் நம்ம தூங்க விடாம படாத பாடு படுத்துது. இதுக்கு மோசனமே இல்லையாத்தே. அம்மா, சாண கூட்டிட்டு வா. அவன் பக்கத்துல இருந்தா பயம் இருக்காது. ஈஸியா தூங்க வைக்க போயிட்டாவ. இங்க பாரு, எப்படியாவது அவனை வெளியில கூட்டு வா. அது ஓ சாமத்தியம். எப்படியாவது. இங்க பாரு, ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, அங்க ஒண்ணு போகுது. என்னது? அது சும்மா இருக்கட்டா. போகுதா? அது எனக்கு மயக்கமே வருதே. நான் இன்னைக்கு உசுரோட இருக்கனோ இல்லையா? அது என்ன பாடு, என்ன பாடு. வந்ததும் சரியில்ல, பெத்ததும் சரியில்ல. எப்படி எழுப்பி விட்டுட்டாளுவல. என்ன வீடே அமைதலா இருக்குது? வண்டி சத்தம் கேட்டாலே அத்து புடிங்கிட்டு ஓடிடுவா மாமான்னு. ஆளக்கானும் அத்தி ஆளக்கானும்னா ஏதோ வெண்டதால பத்திருப்பான்னு அர்த்தம். ஏதாவது வெண்டதால பத்துட்டாளா? நம்பி விட்டுட்டு கூட போக முடியலையே. சரி, பிஸ்கட்டு சாக்லேட்டும் கேட்டா கொண்டு கொடுப்போம். சாப்பிட்டாலான்னு தெரியலையே. ஏதோ கிராஸ் பண்ண வந்தது. இசாய், இசாய், யூடியூப்ல வர மாட்டாள. சரண், ஒரு ராணியா இருக்குமோ? அவ இசைக்கு மேல எங்கெல்லாம் வர மாட்டாளுல. இசாய், இசாய் தூங்கிருப்பாளோ? யாரோ கிராஸ் பண்ண வந்துச்சு. இல்ல கவினே, என்ன ஒத்த சத்தீங்களானோ? இல்ல கவினே, கவின் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாரு. இப்படி எனக்கு ஐடியா தோணுது. இவனால வீடு பிளான் இருந்தா அதான் இப்ப பேய வச்சு வேலை பார்த்துட்டா. என்ன இந்த சிம்பிளை பார்த்தா வித்தியாசமா இல்ல? சும்மா ஈஸியா வரைஞ்சிருப்பாளா இருக்கும். சும்மா வரைஞ்சா இப்படி வருமானே? அவளுக்கு தெரியாதா? மூலக்காரி இஷ்டத்துக்கு வரைஞ்சிருப்பா. இல்லண்ணே, இந்த சிம்பிளை பார்த்தா சும்மா வரைஞ்ச மாதிரி தெரியலையே. ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வரைஞ்சிருக்கா. ரெண்டு விளாண்டு இருக்காளுவ. அதனால அன்னை கூட்டிட்டு போனோம்னா அப்படி போயிட்டா. இந்த சிம்பிளை பார்த்தா ஒன்னும் இல்லண்ணே. இங்க பாரு, அவ பாட்டுக்கு அடிச்சு போட்டு தூங்கின மாதிரி தூங்கிட்டா. சரிடா, அன்னி பயந்துட்டு இருப்பா. நான் வாரேன். சரிங்கண்ணே. எல்லாம் அழிக்காத, ஒரு கால் எழுந்தாதான் தேடுவா. சரிங்கண்ணே. இங்க இருக்காது அப்படியே இருக்கட்டும். அவ வச்சு விளாண்டுட்டு இருப்பா. இருக்கட்டும். சரிங்கண்ணே. அண்ணே, உனக்கு ஏதாவது சவுண்ட் வந்தது? அது பழைய காலத்து இல்ல, கீழே யாராவது கூப்பிட்டுருப்பாங்களா இருக்கும். அது எக்கோ ஏதோ அடிக்கடா. ஓ அப்படியா? நம்ம வீட்டுல யாரும் இப்படி கனத்த குரல் கிடையாது. திருட்டு பையல, திருட்டு பையல தானே? திருட்டு பையலா? வருவா வரலாம் கரெக்டா இருக்குல்ல?
தோட்டத்து வீட்டுல அதான் எப்பவும் சட்ட பைக்கில தான் சுத்திட்டு இருக்கேன். நானும் ரெடியா தான் வச்சிருக்கேன். எவனு பாக்கலாம். கீழே இறங்கி வாடா. சரிங்கண்ணே. கொடைச்ச அமைச்சு உட்காந்து கண்டமாக்கிறேன். இங்க வந்துட்டு ஒருத்தன் உயிரோட போக முடியும். அடுத்து உள்ள ஒருத்தன் வரதுக்கு பயப்படணும். அந்த அளவுக்கு பண்ணி போடுறேன். சரிங்கண்ணே. கூப்பிட்டே இருக்கா ஆளை காணா. மேல மச்சில இருந்தேன். சரிண்ணே. இல்ல வண்டி உள்ளோட வெளில விட்டுருவா. வேணாண்ணே. எலி இடி போயிரும். உள்ளே விட்டுரு. சரிடா. அவன் டேவிட் வந்தானா அப்படி அவன் அப்பமே எடுத்து கூட்டிட்டு தூங்கிட்டான். என்ன வீட்டுல ஒத்தனையும் காணும். இசையும் ராணி பார்த்த வேலை நினைச்ச. என்னடா பண்ணி வச்சிருக்கா? ஒண்ணுலண்ணே. மச்சில போய் பேய வர வைக்கன்னு சொல்லி சும்மா ஏதோ சாம்பிள் எல்லாம் வரைஞ்சு வச்சு பேய வச்சிருக்காங்க. வீட்டுல உள்ள பொம்பளை எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அண்ணி 2 பேரும் வெளியிலேயே வரலண்ணே. இவ்வளத்தையும் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தூங்கிட்டானே. தூங்கிட்டாளா? ஆமாண்ணே. அப்பவுமே பெரிய கூட்டு போயிட்டான். சரிண்ணே. கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் எடுத்து கொண்டு கொடு. சரிங்கண்ணே. இல்லடா இப்போ கொஞ்சம் துணி இங்க யாரோ கிராஸ் பண்ணி போன வந்தது. கிராஸ் பண்ணி போன வந்ததா? நான் நீ தான் போறேன்னு நினைச்சுக்கிட்டேன். இல்லையண்ணே. நான் மேல நின்றுட்டு இருந்தேன். திருட்டு போய் வந்திருக்கதான் சொல்ல வேண்டாம். ஆனா நீ சீக்கிரம் உள்ள போனேன். நான் நிக்க. சரிடா நீ நில்லு. நான் போய் இசையை பார்த்துட்டு வரேன். இங்க பாரு வெளில ஒரு ஆள் காலுக்கு நிக்கணும்னா நான் நிக்கிறேன். நீங்க போங்க. அது என்ன சத்தம்? அது தெரியல. ஏதோ திருட்டு போய் நினைக்க அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லண்ணே சாருன்னு அப்பா எல்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான சாமனும் போயிருக்கான். நான் இப்படி போனா பிடிக்கிறேன் நானு. சரி என் ஆயுத தொடு. வேண்டனே நீ எதுவும் இப்ப தொட வேண்டாம். நீ உள்ள போ. இசோத்துல படுத்திருக்கா. நாங்க பாத்துக்கிட்டே போனேன். என் ஆயுதத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அண்ணே வேண்டானே. நீ இப்போ ஆயுதம் தொடக்கூடாது. என்ன என் ஆயுதத்தை எடுத்துட்டு வான்னு சொன்ன. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எடுத்துட்டு வா.